முக்காடு நேர்களே, உங்கள்கிட்ட யாருக்காவது கால் ஆணி இருக்கா சார்? சார் என் ஃப்ரெண்டுக்கு வந்து கால் ஆணி இருக்கு சார். இந்த கால் ஆணி வந்ததுக்கப்புறம் அவன் என்ன டாக்டர்கிட்ட போனான்னா உட்காந்து பிளேடை வாங்கி சேவ் பண்ணுற மாதிரி கட் பண்ணிட்டு உட்காந்துருக்கான் கால் ஆணியை. அது மாதிரி பண்ணலாமா? கால் ஆணினா முதல்ல என்ன, அதை பற்றி சொல்லுங்க சார் எங்கள் முக்காடு நேயர்களுக்கு. கால் ஆணின்றது வந்து கேலஸ், ஆக்சுவலாக கார்ன் ஃபுட்னு சொல்லுவோம். அதை கார்ன் வேற கேலஸ் வேற. கேலஸ்ன்றது அதிகமான ஃப்ரிக்ஷனால வர்றது. கார்ன்ன்றது சில நேரங்களில் எதனாச்சும் டீப் லாஜிக். கார்னா பாப்கார்னா சார்? தெரியாது சார், சொல்லுங்க சார். முன்ன மாதிரி தான் நிறைய பேர் வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்ல வரும்போது தேவையில்லாம நக்கல் பண்ணிட்டு எரிச்சல் பண்ணிட்டு. சாரி சார். கார்ன் ஃபுட்ன்றது வந்து அந்த நடந்து போகும்போது ஏதாச்சும் குத்துது இல்லை காலில், அது சில நேரங்கள் ரொம்ப டீப்பாக போயிட்டு குத்துனதுக்கு அப்புறம் அது நேச்சுரலாக வந்துட்டு ஒரு பஸ் ப்ரொடியூஸ் பண்ணி ரெஸ்பான்ஸ் இல்லாமல் அதை சுற்றி வந்து தசைகள் வந்து திக்காக வளர்றதுனால வரும். இன்னொன்று அதிகமான ஃப்ரிக்ஷன், வெறுங்காலில் ரொம்ப நேரம் நடக்கிறதுனால கல்லெல்லாம் இருக்குல்ல, அது பட்டு அந்த மாதிரி வர்றதுனால வர்றது. முக்கியமாக இப்போ ரீசன்ட் டேஸில் நிறைய பேருக்கு வர்றதுக்கு ரீசன் வந்துட்டு ஸ்லிப்பர்ஸ், ப்ராப்பரான ஃபுட்வேர் இல்லைன்றது தான். ஆக்சுவலாக எல்லாரும் வந்து ஒரே கால் சைஸ் தான் இன்னொரு கால் சைஸ் இருக்கும்னு நினச்சிட்டு இருக்கோம். அது உண்மை இல்லை. உங்களோட ஒரு ஹாஃப் ஆஃப் பாடி எப்படி இன்னொரு ஹாஃப் ஆஃப் பாடிக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதே மாதிரி தான் அந்த கால்களும். ஸோ ஒன்று 7.5 சைஸாக இருக்கும், ஒன்று 8 இருக்கலாம். ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான். ஒரே மாதிரி எக்ஸாக்ட் பிக்சர் வராது, கொஞ்சம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால சேம் கைண்ட் ஆஃப் ஃபுட்வேர் போடும்போது அது தொந்தரவு கொடுக்குது. இப்போ இன்கேஸ் ஒரு செப்பல் ஷூ நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பிரச்சனை வருதுன்னா இட் இஸ் பெட்டர் டு சேஞ்ச் இட். உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் கால் அமைப்புக்கு ஏற்ற மாதிரி. சார் ஆமாம் சார், ஒரு டைம் நான் பூட்ஸ் வந்து போட்டேன். இந்த என்சிசியில் இருக்கிற பூட்ஸு அது வந்து நான் வந்து போட்டு இருக்கும், கொஞ்சம் ஒரு பக்கமாக மட்டும் வலி, ஒரு காலில் மட்டும் வலி இருந்துச்சு. ஆனால் வந்து நான் எதாச்சும் தான் அந்த ஷூ வந்து தொலைச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து சரியாச்சு. நான் வந்து எனக்கு வந்து காலில் வந்து வலிக்கு சொன்னோன்னே என் ஸ்டாஃப், நம்ம ஸ்டாஃப்ஸு கூட இருக்குங்க, ஒரு சுகர் தான் வந்து பயமுறுத்திட்டாங்க சார். சுகர் வந்தால் கால் எரிச்சல் தான்ப்பா இருக்கும், வலி இருக்கும். பட் ஆனால் அது வந்து உனக்கு அங்கே கால் ரத்தோட்ட குறைபாடு வர்றதுனால வர்றது தானே. அது ஒரு ரீசன். ஈவன் சுகர் பேஷண்ட்ஸுக்கு மோஸ்ட் காமனாக இந்த கார்ன் வர்றதுக்கு காரணம் என்னன்னா காலில் உணர்ச்சியின்மை, கொஞ்சம் அந்த உணர்ச்சி நல்லா தெரிஞ்சுக்கிற தன்மை குறைஞ்சு போகிறதுனால அவங்க ரொம்ப நேரம் நடக்கும்போது ப்ரொடெக்ஷன் இல்லாமல் நடக்கிறாங்கல்ல, ஒரு குஷன் எஃபெக்ட் இல்லை. இப்போ டியூ டு ஃப்ரிக்ஷன், உராய்வுகள், சிறு சிறு காயங்கள் இதெல்லாம் ஆகிறதுனால என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல வந்துட்டு உனக்கு இந்த பிரச்சனை வர ஆரம்பிக்குது. ப்ரொடெக்டிவ் ரெஸ்பான்ஸ் இல்லாத ஒரு பாதம் கால் வந்து அதிகமான இது உண்டாகும் போது இந்த கேலஸ் பிரேக் ஆகி உள்ளுக்குள்ளே ப்ளீடிங் வந்துடும். அந்த ப்ளீடிங்கில் நம்ம பாத்ரூம் போகும்போதோ இல்லை உடம்புல வேறு ஏதாச்சும் கிருமிகள் தொற்று இருக்கும்போதோ அந்த இடத்துல போயிட்டு கிருமி உட்காந்துச்சுன்னா அது பஸ் ஃபார்ம் ஆகிடும். நோயாளிகள், டயபெட்டிக் நோயாளிகளுக்கு வந்து அது தெரியாது அந்த இடத்துல பஸ் ஃபார்ம் ஆனது. எப்போ தெரியும்? ஒன்று ஸ்மெல்லு வந்தால் தெரியும், இல்லைன்னா பெரிய புண்ணாயிட்டு ப்ளீடிங் எதாவது வந்துச்சுன்னா தெரியும். அந்த டைமில் இட் மே பி டூ லேட். ஸோ அது நிறைய நேரங்கள் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, சுகர் பேஷண்ட் என்னோட தெரிஞ்சவங்க திடீர்னு ஹாஸ்பிட்டல் போனாங்க, விரலுக்கு சொல்லிட்டாங்க. விரலுக்கு சொல்லிட்டாங்கன்னு சொல்கிற அந்த டைமுக்கும் அந்த இடத்துல பிரச்சனை ஆரம்பிச்சதுக்கு நோட்டில் அட்லீஸ்ட் ஒரு 2 நாள்லேருந்து 5 நாள் இருப்போம். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால தான் சர்க்கரை நோயாளிகள் ஃபுட்வேர் யூஸ் பண்ணாமல் நடக்காதீங்க, எதுவும் பண்ணாதீங்க. ஓகே சார். முக்காடினே நம்ம சார்ட்டு ஏதாவது ஒரு கேள்வி கேட்டா அவர் மட்டும் டீட்டெயில்டாக உள்ள நோண்டி போயிடாரு. ஓகே, இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு நிறையா விஷயம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. நன்றி, வணக்கம்.